ரூமியோட ஒரு பியூட்டிஃபுல் கோட் வந்து இருக்குது. யார் வந்து ஒரு வழிகாட்டி இல்லாமல் ஒரு காட்டில் பயணம் பண்ணுறாங்களோ அவங்க 2 நாள் எடுத்துக்க வேண்டிய டைத்துக்கு 100 நாள் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த துறையில் நமக்கு ஒரு மென்டார் வேணும் அப்படின்றத குறிக்குது. ஏன்னா மென்டார் இருக்கும்போது தான் நம்ம பார்த்து ஓகே நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அண்ட் நம்ம போகிறது சரியாக, சப்போஸ் தப்பு பண்ணால் இது தப்புன்னு சொல்கிறது கூட ஒரு ஆள் தேவை இருக்குது. இப்போது நம்ம எல்லாமே இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. சிலர் அந்த போஸ்ட்லாம் போடுவாங்க, இன்றைக்கி நீங்கள் எதையுமே உங்களுக்கு மென்டார் தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீயாக ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் படிச்சுக்க முடியும்னு சொல்லிட்டு. பட் அங்கே என்ன ஒரு ஃப்ளா இருக்குது அப்படின்னா, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கே போய் முடிக்கிறதுன்னு தெரியாது. ஒன்று, யார் கரெக்டான மென்டார் அப்படின்றத நமக்கு சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, எல்லார் மைண்ட் செட்டுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் அப்படின்னா பிஸ்னஸ்லேயே ஆயிரக்கணக்கான மென்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாரும் மென்டார் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் வேறு இருக்கும், அவங்களோட பர்சனாலிட்டி, கேரக்டர், இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து ஒருத்தருக்கு ஈர்க்கப்படும். ஐடியாலஜி முக்கியமான விஷயம். ஸோ அப்போது நமக்கான மென்டார், நமக்கான ஐடியாலஜிக்கு ஒத்து போகிற மென்டாரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் அவரை லைஃப் லாங் ஒரு மென்டாராக ஏற்றுக்கொள்ளவே முடியும். ஸோ அதனால் உங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்றத பாருங்கள். அந்த ஐடியாலஜிக்கு ஒத்து போகிற ஒரு மென்டாரை உங்கள் ஃபீல்டில் கண்டிப்பாக போய் தேர்ந்தெடுங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இல்லாட்டி ஸ்டாக்னண்ட் ஆகி நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியானம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போது அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய யூடியூப் பார்த்தோ, டிக்டாக் இது மாதிரிலாம் பார்த்து தியானம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, சப்போஸ் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களையும் கான்டாக்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரியான நிலைமை ஏற்படும். அப்போ இவங்க ப்ராப்ளத்தில் போய் சிக்கிடுவாங்க. ஸோ நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்ச ஒரு மென்டார் எப்போவுமே உங்களுக்கு தேவை. நீங்கள் எந்த ஃபீல்டில் உயர நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு மென்டாரை போய் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவர்கிட்டேருந்து நீங்கள் லைஃப் லாங் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும்.